ஓகே, என்ன பண்ண போறீங்க ஸ்ரீதர், ஜான்? 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு ஒன்று ஆடலான்னு இருக்கோம். இது வந்து காது கலாதவர்களுக்கு ஆக்ஷன் மூலமாக பண்ணி காட்டுற டான்ஸு. இது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் வித் காமெடி வித் டான்ஸ் 3மே இருக்கும். அசத்துக்க. ஓகே, நன்றி சார். நம்பர் போல தேகத்தை நான் இப்போ 1 நம்பர் ஆக்க போறேன்டா. முதல் லக்கு தானடா, ஏ அக்கா பொண்ணு கிக்கு தானடா, ஏ முதல் செட்டு தானடா, ஜீவா எவர் சில்வர் தட்டு தானடா. பாதங்கள் முன்னாலே புள்ளரிக்க பச்சை புள்ளைய தாளாட்டி ஜிடுப்ப நீயாட்டி தூரத்தில் புகையில மனசு தள்ளாடி போச்சுதடே.
ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்களே கொரியோகிராஃப் பண்ணீங்களா? ஆமாம் சார், நாங்களே. அதே மாதிரி உங்க 2 பேருக்குள்ள இருந்த சிங்க்ரனைசேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா உங்கள் 2 பேருடைய ஜுவாலஜி ரொம்ப ஒர்க் அவுட். ஜுவாலஜி அது கெமிஸ்ட்ரின்றாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாமேன்னு தான். ஏன் சார் இதெல்லாம் வந்து நோன்னு கேட்குறீங்க? எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏன்னா நான் காமர்ஸ் தான் படித்தேன். அப்படியா? உங்களுக்கு ரொம்ப காமர்ஸ் சார். காமர்ஸ் அதுதான். உங்கள் 2 பேருக்குள்ள நல்லா ஒத்து போச்சு. ஒரு ஆச்சரியம். நாவல் புதுசு, அது ரொம்ப புதுமையான ஐடியாஸ். போட்டுக்கிட்டு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டது பிடிச்சது. ஒரு பாட்டுக்கு உரை எழுதுன மாதிரி ஆடி இருக்காங்க. ஆமாம். நோட் ஜான் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, இந்த டெஃப் அண்ட் டம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி. ஆமாம், அவங்களால அந்த வார்த்தைகளை தெரிஞ்சு காட்டியும் டான்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்து அந்த பொருளை புரிஞ்சுக்கலாம். காது கேளாதவர்களும் எங்களால் சிரிக்க வைக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ரொம்ப நல்ல உத்தி, அது நல்ல உத்தி. சில நிகழ்ச்சி காது கேட்டால் கூட சிரிக்க முடியாது. சூப்பராக நீங்கள் கீப் இட் அப். நன்றி.